டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110, கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு 600 பேர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் திரு சந்திரசூட் அவர்களுக்கு நீதியை வளைக்க பார்க்கிறார்கள், நள்ளிரவில் கதவை தட்டி விலை பேச பார்க்கிறார்கள் அப்படின்னு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. இது என்ன கடிதம்? ஜனநாயகத்தை காப்பதற்காக எழுதப்பட்ட கடிதம்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணி என்ன? அந்த கடிதம் நான் காட்டுற அந்த கடிதம் தான். ஒரு 3 பக்கத்துக்கு அந்த கடிதம் இருக்குது. அதுல கையெழுத்து போட்ட நபர்கள் அப்படின்றவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல கையெழுத்து போட்டிருக்க ஒருத்தர் ஹரிஸ் சால்வே. அவர் தேர்தல் பத்திர கேஸ்ல எஸ்பிஐக்காக வாதிட்ட வழக்கறிஞர். ஏற்கனவே சொலிசிட்டர் ஜெனரலா இருந்தவர். ரிலையன்ஸுக்கு, டாட்டாவுக்கு, ஐடிசிக்கு, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல மாட்டின ஐடிசி எல்லாத்துக்கும் அவர் கவுன்சில். இன்னும் நிறைய கேஸ் பிஜேபி சார்பில் கவர்மெண்ட் இது பண்றாங்க, நிறைய கேஸ் ஆஜராயிருக்கிறாரு. அவர் இதுல கையெழுத்து போட்ட ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர். அவர் பேரை சொல்லிதான் இப்போ சொல்றாங்க. ரெண்டாவது அவர் முக்கியமான ஒரு கமிட்டியில இருக்கிறாரு. அதாவது ஒன் நேஷன் ஒன் போல், ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்லி ஒரு கமிட்டி மோடி போட்டார்ல. பழைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தோட தலைமையில ஒரு கமிட்டி போட்டார், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு. அது ஜனநாயகத்தை அழிக்கிற முயற்சின்னு சொல்லி எல்லா கட்சியும் குற்றம் சாட்டினாங்க. அந்த கமிட்டியில இவர் மெம்பர். ஹரிஸ் சால்வே அந்த கமிட்டியில மெம்பர். அப்ப மோடிக்கு எவ்வளவு நெருக்கம் அப்படின்ற விஷயத்தை நம்ம அதுல பாத்துக்கலாம். ரெண்டாவது அவர் செப்டம்பர் 5, 2023 அவருக்கு 3வது மேரேஜ் நடந்துச்சு லண்டன்ல. 3வது மேரேஜ். அவர் எத்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல கலந்துகிட்ட நபர் யாரு அப்படின்றதான் லலித் மோடி. இந்திய அரசாங்கம் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மோடி அரசாங்கம் தீவிரமா அவர் தேடிட்டு இருக்காங்க. அவர் பல 1000 கோடி ஊழல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்டர்போலுக்கெல்லாம் தகவல் கொடுத்து மோடி அரசாங்கம் தீவிரமா தேடிட்டு இருக்கு. அவர் மோடி சார்பு வழக்கறிஞரோட திருமணத்துல கலந்துக்கிறாரு. இது சோசியல் மீடியால எல்லாமே அந்த போட்டோ இருக்கு, நீங்க கூட அது போட்டு பார்த்தாலும் தெரியும். சரிங்க, ஹரிஸ் சால்வே ஒரு சீனியர் அட்வொகேட். இந்திய அரசால் தேடப்படும் ஒரு குற்றவாளி அவர் மேரேஜுக்கு வந்தா சட்டப்படி அவர் இந்திய அரசுக்கு தெரிவிக்கணுமா இல்லையா? போலீஸுக்கு தெரிவிக்கணுமா இல்லையா? ஒரு ஃபார்மர் சொலிசிட்டர் ஜெனரலா அதை பண்ணிருக்கணும் அவரு. ஆமா. ஆனா ஐயா ஒண்ணுமே பண்ணல. இப்படிப்பட்ட பின்புலம் கொண்ட நபர் அந்த இதுல கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு நபர் அவர். 2வது நபர் மனன் குமார் மிஸ்ரா. அவர் இந்திய பார் கவுன்சிலோட சேர்மன். அவர் 2014 பிஜேபிக்காக மோடிக்காக வாரணாசி தொகுதியில எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணாரு. பிஜேபியில ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபிக்கு வழக்கறிஞர்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னொன்னு உச்சபட்சமா சொன்னாரு, காந்தியோட ஆன்மா மோடிக்குள்ள இறங்கி இருக்கு, அதனாலதான் மோடி இப்ப பெரிய தலைவரா செயல்படுறாரு, மோடி கடவுள் மாதிரி அப்படின்னு புகழ்ந்த ஒரு நபர் தான் பார் கவுன்சில் சேர்மன் மனன் குமார் மிஸ்ரா. அவர் இதுல எந்த காந்தி? மகாத்மா காந்தியா இந்திரா காந்தியா? மகாத்மா காந்தி தான். குஜராத்ல மகாத்மா காந்தி பிறந்தார்ல, மகாத்மா காந்தி ஆன்மா உள்ள இறங்கியிருக்கான். அதனாலதான் என்ன செய்யறது, என்ன சொல்றது தெரியல. 2000 பேரை கொலை பண்ணதுக்கு எந்த ஆன்மா வேலை செஞ்சிச்சு? அப்படி ஆன்மா இறங்கினவர்னு சொல்லி மோடி கடவுள்னு போர்ந்த ஒரு நபர் மனன் குமார் மிஸ்ரா. அவர் இந்த 600 பேர் கடிதத்தில் கையெழுத்திட்ட இன்னொரு முக்கியமான நபர். 3வது நபர் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும், ஆதிஸ் அகர்வாலா. அவர் தான் தேர்தல் பத்திர வழக்குல குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினவர். அவரு சுப்ரீம் கோர்ட்டோட பார் அசோசியேஷன் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதுறாரு. உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்த பிறகு பிப்ரவரி 15 தீர்ப்பு கொடுத்துருது. அதற்கு பிறகு இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது, பிஜேபி ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லி நாடு முழுவதும்
பேசப்பட்டு எல்லா கட்சிகளும் பேசின போது இவர் ஐயா கடிதம் எழுதுறாரு, இந்த வழக்குல நீங்க நேரடியா தலையிடணும், ரெஃபரன்ஸ் கேட்கணும். எப்படி முடிஞ்சு போன ஒரு வழக்குல ஜனாதிபதி தலையிட்டு தீர்ப்பு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு பேசினாரு. அதற்கு பிறகு மறுபடியும் 1 மாசம் கழிச்சு அந்த வழக்கு கண்டெம்ட் எல்லாம் போட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு பெட்டிஷன் போட்டு வந்த போது அந்த பெட்டிஷன்லயும் சந்திரசூட் அவர்களே 3-4 வழக்கறிஞர்கள் வந்து அப்ப மிரட்டினாங்க கோர்ட்ல. அதே வந்து கண்டெம்ட் எடுப்போம்னு சொன்ன பிறகு அது நின்றுச்சு. அதுல வந்து அன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்த ஒரு நபர் ஆதிஸ் அகர்வாலா, நான் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன், இந்த கேஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பேசினவர் சுப்ரீம் கோர்ட்டோட பார் அசோசியேஷன் பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பார் அசோசியேஷனோட நிர்வாக குழு இவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அங்க நிலுவையில் இருக்கு. நிறைய வழக்கறிஞர்கள் இவரை நீக்கணும்னு சொல்லி வந்து இது மாதிரி மோடி அரசுக்கு ஆதரவா நீதித்துறைக்கு எதிராக அவர் வந்து செயல்படுறாரு. பார் அசோசியேஷனோட கோரிக்கை இது கிடையாது, பார் இதை பேசல, நாங்க அந்த விஷயத்துக்கு அவர் வந்து தன்னிச்சையா முடிவெடுத்திருக்காரு. ஏன் தன்னிச்சையா முடிவெடுத்தார், நடவடிக்கை எடுக்கணும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் இவரை கண்டிச்சு ரிசைனே பண்ணிட்டார். இதுல கையெழுத்து போட்ட 600 பேர்ல இந்த 3 பேர். இந்த 600 பேருன்றது உண்மையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த நெட்ல வந்திருக்கிறத எடுத்து பார்த்தா 100 கையெழுத்து தான் அதுல இருக்கு. அதுல எல்லாமே பெரும்பாலும் 2017, 18, 19, 20, 21, 22ல என்ரோல் பண்ண நபர்களோட கையெழுத்தா இருக்கு. அவங்களுக்கு இதுல என்ன தெரியல. ஏதோ பெரிய எமினண்டா இருக்கக்கூடிய நாடு முழுவதும் 600 பேர் அப்படி கையெழுத்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல, அப்படி ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒரு கையெழுத்து போட்ட பிரபலமான நபர்கள் யாராவது ஒரு 20 பேரை சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கடிதம் அடிப்படையில மொட்டை கடிதாசி, அது வெறும் அனாமதேய கடிதம். ஏன்னா கடிதத்துல யார் மேல நாங்க குற்றச்சாட்டு சொல்றோம், எந்த வழக்குல அப்படி நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துலயும் கிடையாது. இப்ப அந்த கடிதத்துக்குள்ள போவோம். கடிதத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜுடிஷியரி அண்டர் த்ரெட், நீதித்துறைக்கு நெருக்கடி இருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் பிரஷர், அரசியல் ரீதியான அழுத்தமும் இவங்க வழக்கறிஞர்களா இருந்துகிட்டு தொழில் ரீதியான அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் குரூப் இதை வந்து செய்யுது, ஜுடிஷியரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பொலிட்டிக்கல் ப்ராசஸ் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, ஜுடிஷியரிய டிஃபேம் பண்றாங்க, கோர்ட்டை டிஃபேம் பண்றாங்க, பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட வந்து வேலை செய்யறாங்க, நீதித்துறையோட ஃபங்க்ஷனிங்க இவங்க வந்து கேள்விக்குட்படுத்துறாங்க, ஃபால்ஸ் நெரேட்டிவ் வந்து கிரியேட் பண்றாங்க. இது அரசியல் நலனுக்காக, பொலிட்டிக்கல் கெயினுக்காக வந்து இது வந்து பண்றாங்க. அதுல ஒரு வார்த்தை இல்ல, இது எல்லாமே பிஜேபிக்கு எதிராக எழுதின மாதிரியில இருக்கு. அதான் விஷயம். அதான் இது. அதனாலதான் நிறைய பேர் குழப்பம் வந்து போச்சு. இது என்னடா லெட்டர் இருக்கு, இது யார் எழுதுனா, எந்த சைடு இருந்து எழுதுனாங்க அப்படின்னு. அதுல சொல்றாங்க, some lawyers defend politicians by the day and then try to influence judges through the media at night அப்படின்றாங்க. கோர்ட்ல பேசுறாங்க, மீடியாவில பேசுறாங்க அப்படின்னு. இப்ப இது யாரோட பிரச்சனை? எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ல இது நீதிமன்றத்துல சொன்னாங்க, இங்க வந்து கோர்ட்ல வந்து இப்படி பேசுறாங்க, நாளைக்கு கேஸ், நாளைக்கு வந்து பத்திரிகைகளுக்கு தலைப்பு செய்திக்கு வந்து இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு கோர்ட்ல வந்து சொன்னாங்க. ஆமா ஆமா, துஷார் மேத்தா சொன்னாரு. ஆமா, நீதிமன்றம் அதை நிராகரிச்சு. நீதிமன்றத்துக்கு எல்லாம் தெரியும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பெஞ்ச் பிக்சிங், பெஞ்ச் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிசைஸ் த கோர்ட்ஸ் இன்சைட் த கோர்ட் as well as through மீடியா. கோர்ட்லயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, மீடியாவிலையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. வழக்கை இப்படி பர்டிகுலர் வேலை வந்து முடிக்கணுன்றதுக்காக வந்து செய்யறாங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்றாங்க, ஆல் செட் டு ஹீட் இன்டு எலெக்ஷன். எலெக்ஷன் நேரத்துல இது செய்யறாங்க. வக்கீலுக்கு பிரச்சனை, உனக்கு என்ன, வக்கீலுக்கு எலெக்ஷனுக்கு என்ன சொல்லுங்க. எலெக்ஷன் நேரத்துல இது வந்து செய்யறாங்கன்னா இது யாருக்கானது வந்து அடுத்து வந்து தலைமை நீதிபதிக்கு வந்து நீங்க வந்து இதுல உரிய நடவடிக்கை எடுக்கின்றது வந்து சொல்றாங்க. இதான் மெயினா வந்து அவங்க சொல்ற குற்றச்சாட்டு. இல்ல, இதுல வந்து அவங்க குறிப்பிடக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வந்து பிஜேபிக்கு எதிராக இருப்பது போல தோற்றம் அளிக்குது. இப்போ வழக்கறிஞர்களா ஆஜராயிருக்கிறவங்க பிஜேபி தரப்புல இருந்து ஆஜரானவங்க. இதை ஏன் நம்ம பிஜேபிக்கு எதிரானதா புரிந்து கொள்ளக்கூடாது? இது பிஜேபிக்கு சார்பாக எழுதப்பட்ட கடிதம் அப்படின்றத வந்து அவங்களுடைய பின்னணியில இருந்து மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டுமா, இல்ல இந்த கடிதத்திலே அதுக்கான இடம் இருக்குன்னு? இல்ல, கடிதத்துல பின்னணி ஒண்ணு, கடிதத்துல இடம் இருக்கு. ஏன்னா உண்மையா ஜனநாயகத்துக்காக, அரசியல் சட்ட நலனுக்காக, சட்டத்தின் ஆட்சிக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க. பிரசாந்த் பூஷன், கபில் சிபல்,
காலின் கன்சால்வ்ஸ், இப்படி கொஞ்சம் பேர் வந்து விடாம தொடர்ச்சியா வந்து பேசுறாங்க. பழைய சுப்ரீம் கோர்ட் பார் பிரசிடென்ட் துஷ்யந்த் தவே, இப்படி மீனாட்சி அரோரா, இப்படி சீனியர் அட்வொகேட் மீனாட்சி அரோரா, இப்படி பல பேர் பேசுறாங்கன்னு வைங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒரு கடிதம் எழுதுனா அந்த கடிதத்துல குறிப்பான விவரங்கள் இருக்கும். எந்த நபர் எதை பண்ணாங்க அப்படின்னு இருக்கும், எந்த வழக்குல அதை பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். பிரசாந்த் பூஷன் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே அபிடவிட் போட்டாரு, ஜுடிஷியரி கரப்டா இருக்குன்னு அவர் சொன்ன ஒரு அலிகேஷன் எடுத்ததுல எந்தெந்த வழக்குல எந்தெந்த நீதிபதி எப்படி எப்படி ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லி வழக்கு விவரங்களோடு எடுத்து வந்து போட்டாங்க. இப்ப உண்மையா முற்போக்காக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முதுகெலும்போடு எந்தெந்த இதுல எந்த நீதிபதி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. துஷ்யந்த் தவே அப்படிதான் பேசியிருக்காரு, பிரசாந்த் பூஷன் அப்படிதான் பேசியிருக்காரு, சாந்தி பூஷன் அப்படிதான் பேசியிருக்காரு. சரிங்களா? இது மாதிரி மொட்டை கடிதாசி எழுதுற வேலையை வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், முதுகெலும்பில்லாத பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் ஒண்ணு இப்படி எழுதியிருக்க கூடும் அப்படின்றது. ரெண்டாவது, இது எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி மோடி வந்து அதுல ஆஜராயிட்டார். மோடி இந்த கடிதத்தை எடுத்து இந்த கடிதத்தை அவர் சேர்த்து வந்து ட்வீட் பண்ணி காங்கிரஸ் வந்து ஜுடிஷியரியை வந்து மிரட்டுது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காரு. கமிட்டட் ஜுடிஷியரின்னு காங்கிரஸ் தான் சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து இப்ப இப்படி வந்து ஜுடிஷியரியை மறைமுகமா மிரட்டுறாங்க அப்படின்னு மோடி சொல்றாரு. சரி, மிரட்டுறாங்கன்னா காங்கிரஸ் வக்கீல் யார் மிரட்டினது சொல்லு, எந்த கேஸ்ல மிரட்டினாங்கன்னு சொல்லு. காங்கிரஸ் சுப்ரீம் கோர்ட்ல இதுவரை ஒரு ரிலீஃப் கிடைக்கல, ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் முடக்கிட்டாங்க, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டும் முடக்கிட்டாங்க, எதுவுமே சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல. ஆனா காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் நீதித்துறை மிரட்டுற மாதிரி மோடி போடுறாரு. இப்ப 600 பேர் அனாமதேய கடிதம் மொட்டை கடிதாசிக்கும் இப்போ மோடியை சேர்த்து லிங்க் பண்ணி பாருங்க, மோடியை இதை ஆதரிக்கணும். அப்ப விஷயம் என்னன்னா, இந்த குரூப் தான் வந்து பண்ணிருக்குது, மோடிக்கு ஆதரவா தான் வந்து இதுல விஷயங்கள் வந்து நடந்திருக்குது அப்படின்றதுதான். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இதுல சொன்ன விஷயங்கள், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், பெஞ்ச் பிக்சிங் அப்படின்ற விஷயத்த இதுவரை பல வழக்கறிஞர்கள் மட்டும் சொல்லல. இவங்க யாரு கடிதம் எழுதியிருக்காங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதுக்கு முன்னாடி 2018 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர், அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றது முக்கியம். செல்லமேஸ்வர், ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட 4 பேர். ஆமா, ஜனவரி 12 2018 அதுல வந்து அவங்க சொன்ன வார்த்தை, டெமோக்ரஸி won't survive without a free judiciary அப்படின்றத அன்னைக்கு தலைப்பு போட்டு வந்து செய்தி வந்து வந்துச்சு. ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர், ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய், ஜஸ்டிஸ் மதன் லோகூர் என்ன வழக்குல அவங்க சொன்னாங்க? மும்பையில அமித்ஷா கொலை வழக்கை விசாரித்த சிபிஐ கோர்ட்டோட ஸ்பெஷல் ஜட்ஜ் பிஹெச் லோயா மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. விசாரிக்கிற போது அது வந்து குறிப்பிட்ட சில செலக்டிவான பெஞ்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லித்தான் அந்த 4 நீதிபதிகள் வந்து செல்லமேஸ்வர் வீட்டு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் நடக்கிற போது இந்திய வரலாற்றில் நீதித்துறை வரலாற்றில் இல்லாத வகையில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அருண் மிஸ்ராவுக்கு எதிராக பேட்டி கொடுத்தாங்க. செலக்ஷன் ஆஃப் பெஞ்சஸ், மோடி அரசுக்கு எதிரான முக்கியமான வழக்குகள் குறிப்பிட்ட பெஞ்சுக்கு மட்டும் போகுது, நாங்க தலைமை நீதிபதிக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே கடிதம் கொடுத்துட்டோம், எதுவுமே நடக்கல, நாங்க இன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்காக கேட்டோம், அவர் அனுமதி மறுத்துட்டாரு, அப்ப ஜனநாயகத்தை காப்பதற்காக, உச்ச நீதிமன்றத்தை காப்பதற்காக நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம், இது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல நடக்கின்றது மக்களுக்கு நாங்க தெரிவிச்சிடறோம், மக்களே நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பன்னு கையெடுத்து வந்து செல்லமேஸ் கும்பிட்டாரு. நம்ம அதை வந்து பார்த்தோம். அப்ப பெஞ்ச் பிக்சிங் பண்றது யாரு, ஜுடிஷியரியை திரட்டன் பண்றது யாருன்னா மோடி தான், மோடி அரசாங்கம் தான் அதை பண்ணுதுன்னு சொல்லி நம்ம வக்கீல்கள் சொல்லல. இந்த சைடு வைக்கல அந்த சைடு வைக்கல விட்டுருங்க, நீங்க யாரு கடிதம் எழுதுனீங்களோ அதே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு, மோடி இன்னைக்கு ஆதரிக்கிறாரு அதே குற்றச்சாட்டை, கடிதத்தில் உள்ள குற்றச்சாட்டை மோடி அரசுக்கு எதிராக வைத்தவர்கள் 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். சரிங்களா? இது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு விஷயங்கள் நீதித்துறையில இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்தவரை வந்து இப்ப ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடந்துச்சு இல்ல, அதுல 13 முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கலந்துட்டாங்க. அதுல 4 பேர் வந்து முன்னாள் சிஜே ரமணா,
லலித், கெஹர், கரே 4 பேர் வந்து அதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப ஜுடிஷியருக்கும் மோடி அரசுக்குமான உறவு அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது முக்கியம். ரெண்டாவது 2018 இருந்து 2023 வரை ஹைகோர்ட்ல வந்து 554 பேர் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்றாங்க. மோடி கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டு இருக்கு? அதுல வந்து எஸ்டி 6 பேர், எஸ்சி 19 பேர், ஓபிசி 58 பேர். நாடு முழுவதும் அதிக மக்கள் தொகை இருக்க ஓபிசி வெறும் 58 பேர் தான். ஆனா 554 எஃப்சி 430 பேர், 77% மோடி தான் நியமனம் பண்ணியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஜான் சத்யன் ஒரு வழக்கறிஞரை 2021 வந்து கொலிஜியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பரிந்துரை பண்ணி 2022 சுப்ரீம் கோர்ட் சொல்லி 3 தடவை சொல்லிட்டாங்க. பிஜேபி கட்சியை சேர்ந்த திருமதி விக்டோரியா கௌரி அவர்களை நீதிபதியா நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஜான் சத்யனை நியமிச்சுதான் அவங்க நியமிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இன்னைக்கு வரை வந்து அவரை நியமிக்கல. காரணம் மோடியா அவர் விமர்சிச்சார், பேஸ்புக்ல வந்து பதிவிட்டு இருந்தார். இது ஒரே காரணத்தை வச்சு அவரை வந்து நிராகரிக்கிறாங்க. இப்ப நீதித்துறை மிரட்டுறது யாரு, நீதித்துறையில இன்ஃபுளுயன்ஸ் பண்றது யாரு? இது மாதிரி 100 விவரங்கள் என்னால சொல்ல முடியும். ஈவன் சந்திரசூட் பதவியேற்ற உடனே RSS ஓட சுவராஜ்யா பத்திரிகையில நவம்பர் 10, 2022 R ஜெகநாதன்றவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. சந்திரசூட் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். இவர் வந்து ஜுடிஷியரிக்குள்ள டைவர்சிட்டி கொண்டு வரணும்னு பேசுறாரு, புளூரலிசம் கொண்டு வரணும்னு பேசுறாரு, எல்லாரையும் உள்ளடக்கி கொண்டு வரணும்னு சொல்றாரு. இது இவர் வேலை கிடையாது, இது பார்லிமெண்டோட வேலை. அதனால பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல அதை செய்யணுமே தவிர ஜுடிஷியல் ப்ராசஸ் எல்லாம் இவர் வந்து பண்ணக்கூடாது. இவர் கொலிஜியம் முறைக்கு சப்போர்ட் பண்றாரு, பிஜேபி எதிர்க்கக்கூடிய கொலிஜியம் முறைக்கு சப்போர்ட் பண்றாரு. இவரால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் 2030 வரை இருப்பார்கள். அதனால வந்து இவர் வந்து நம்ம வந்து சரியான முறையில கண்காணிச்சு வந்து பார்க்கணும் அப்படின்னு வரும்போதே இவரை மிரட்டினாங்க. RSS தான் மிரட்டுச்சு. சந்திரசூட்டுமே சமீபத்துல ஒரு லெக்சர்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டுக்குள்ள வந்து இவனுக்கு வேலையே என்னை மிரட்டுறதா தான் இருக்கு, என்னை மிரட்டுறதுக்காண்டியே கோர்ட்டுக்கு வரானுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. ஆமா, அது நேரடியா நடச்சல. நம்ம எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் இன்னைக்கு என்ன ஆன்லைன்ல போனீங்கன்னா அப்படியே இருக்கு. எங்க கேஸ் பிப்ரவரி 15 முடிஞ்சிருது. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளைன்ஸுக்காக வந்து மார்ச் 6, மார்ச் 13 அதுலயும் செய்யல. அதுக்கப்புறம் கண்டெம்ட் போடுறாங்க, அதுலயும் ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன் போடுற போது 5 வக்கீல் கொண்டு வந்து மிரட்டுறாங்க. அப்ப நேரடியா அது நடக்குது. இது நேரடியா கோர்ட்ல நடந்தது. இப்ப 600 அட்வொகேட்ஸ் வச்சு பண்றாங்க. சரிங்களா? அன்னைக்கு இதே இதுல கையெழுத்து போட்ட ஹரிஸ் சால்வே SBIக்கு தானே பேசுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக பேசுறாரு. SBI வந்து SBI வங்கிக்கு விவரம் கொடுக்க சொன்னா கொடுக்கறதா முடிஞ்சு போச்சு. இதை வச்சு இவங்க பிஎல் போடுவாங்க, 10 வருஷத்துக்கு இவங்க விசாரணை கேட்பாங்க, இது பெரிய பிரச்சனையாகும். இதெல்லாம் அன்னைக்கு மோடி சார்பா பேசினது, SBIக்கு வந்து மோடி சார்பா பேசுறவர் தான் ஹரிஸ் சால்வே. அப்ப சந்திரசூட் வந்து இந்த தேர்தல் நடக்கிற போது, இந்தியாவின் கடைசி தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேர்தல் நடக்கிற போது அவர் தலைமை நீதிபதியாக இருப்பார். இந்த தேர்தல்ல ஏராளமான முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கு வந்தால் இவர் வந்து சரியா அரசியல் சட்டத்தின் பால் நின்று தீர்ப்பு சொல்லக்கூடாது. தவறு பண்ணாலும் பெரிய அளவுல ஃப்ராட் EVMல பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டு நம்மளுக்கு எதிராக பண்ணக்கூடாது அப்படின்னு அதை என்ஷூர் பண்ணுவதற்கு செய்யப்பட்ட நடவடிக்கை தான் இந்த அனாமதேய மிரட்டல் கடிதம். அதுதான் மோடி எடுத்து போடுறாரு. மோடி எடுத்து போட்டு நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்றாரு. சந்திரசூட்ட அந்த கடிதத்துல தெளிவு இல்ல, அதனால நானே தெளிவுபடுத்துறேன்னு வர்றாரு. யாரு நீங்க இந்த சைடு போட்டாங்களா அந்த சைடு போட்டாங்களா நிறைய பேர் குழப்பம் இருக்குல்ல. ஏன்னா அதை எழுதுன பூரா பிஜேபி தான் அதை பண்ணுதுன்னு படிச்சவங்களுக்கு பொதுவா தெரியும். அப்ப நான் தான் இது வந்து பண்ண சொல்லியிருக்கேன், என் ஆட்கள் தான் பண்ணியிருக்காங்க, அதனால நீங்க வந்து எச்சரிக்கையா இருந்துக்கங்க அப்படின்னு மோடி வந்து நேரடியா வந்து மிரட்டுறது அப்படின்றதான். அப்ப எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் தான் இவங்களுக்கான முக்கியமான பிரச்சனை. அதுல வந்து இன்னைக்கு நேரடியாக மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் சிறைக்கு போவதற்கான எல்லா வாய்ப்பும் அந்த வழக்குல வந்து இருக்கு. 150 கோடி நேரடியா அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த கெஜ்ரிவால் வழக்குல உள்ளவர்கிட்ட வந்து அந்த அதே கம்பெனிட்ட 150 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான தகவல்கள், நேரடியான தகவல் வந்து
பல விஷயத்துக்கு வந்திருக்குது. அந்த அந்த விவரங்கள் இப்ப எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அதுக்கு ஒரு விசாரணை, ஆட்சி மாறினா உறுதியா விசாரணை நடக்கும். அவங்க 100% உள்ள போறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ வெறியோட இறங்கி வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு கையில இருக்கு. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க பானை சின்னத்துல இருந்து பம்பர சின்னத்துல இருந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்திருப்பீங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு அண்ணாமலைக்கு தொகுதியில வந்து பார்வையாளர் போடுறதுல இருந்து எல்லா விஷயமும் வந்து இருக்கு. அப்ப இன்னும் நெருக்க முடியாத ஒரு நிறுவனம் ஒரு சில நீதிபதிகள் தான், நிறைய பேர்லாம் கிடையாது. அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சூழ்நிலையில தான் இந்த மிரட்டல் என்பது வைக்கப்படுகிறது. ஆனால் மக்களும் வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து இறுதி நம்பிக்கையாக தங்களின் ஜனநாயகத்தோட இறுதி நம்பிக்கையா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பாக்குறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து குறைஞ்சபட்சம் வந்து இந்த தேர்தல் முறையாக நடத்துவதை வந்து உறுதி செய்யும். ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அரசியல் சட்டப்படியான உரிமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசியல் சட்ட காவலனான சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அதனால கஸ்டோடியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அது வந்து உச்ச நீதிமன்றம் அது செய்யும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீதித்துறைக்குள்ள இன்னைக்கு பல பிரச்சனை. மரத்துக்கு மரம் திருமணம் பண்ணி வைக்கலாமான்னு ஒரு வழக்கு நீதித்துறைக்கு வருது. மரம் வயசு கூடுதல் கம்மியா இருக்கு அப்படின்னா மரத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது புனிதமானது அப்படின்னு சொல்லி நீங்க திருமணம் பண்ணி வைக்கலாம், நல்ல நேரத்தை பொறுத்து நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு வழக்கு. இதை நீதித்துறை வந்து விசாரிக்குது. சிங்கத்துக்கு வந்து பேர் வச்சதுல சீதா அக்பர்ன்றவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி நீக்கிறாங்க, நீங்க பேரை மாத்துன்னு வந்து நீதிமன்றம் சொல்லுது. இப்ப நீதித்துறை இன்னைக்கு எப்படி இருந்துகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. இந்த சூழ்நிலையில சந்திரசூட் போன்ற சில நீதிபதிகள் மீது ஓரளவு நம்பிக்கை வந்து இருக்கு. அவர்களாவது குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை காப்பாங்களா அப்படின்றதான் நம்மளோட எண்ணமா வந்து மக்களோட எண்ணமா இருக்கு. உண்மையிலே அவர்கள் அப்படி பண்ணாங்கன்னா இந்த நாட்டுல வந்து மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பின்னாடி நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நீதித்துறைக்கு, நேர்மையான நீதிபதிகளுக்கு, அரசியல் சட்டத்தின் பாலான நீதிபதிகளுக்கு நாம் விடுக்கக்கூடிய செய்தி. ஏன்னா இந்திரா காந்தி காலத்துல இதே போல பிரச்சனை ஜுடிஷியரியில 3 ஜட்ஜஸை வந்து பைபாஸ் பண்ணி வந்து நியமிச்சாங்க, தலைமை நீதிபதி நியமிச்சாங்க. அந்த 3 நீதிபதிகள் வந்து ரிசைன் பண்ணாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் அந்த 3 நீதிபதியும் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள். அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் கண்ணா அவரையும் வந்து பைபாஸ் பண்ணி வந்து வேற தலைமை நீதிபதி வந்து நியமிச்சாங்க. சீனியாரிட்டி படி அடுத்தடுத்தா வரணும். உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி பைபாஸ் பண்ணி நியமிச்ச உடனேயும் அவரும் வந்து அந்த கேசவானந்த பாரதி வழக்குல வந்து பாராளுமன்றத்துக்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பு சொன்னாங்க. அவர் மாத்திரம் அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. இதெல்லாம் இந்திரா காந்தி வீழ்ச்சிக்கு பல காரணங்களா வந்து அமைஞ்சு. இப்ப அதை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலையில மறைமுகமாக வந்து ஒரு திரட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீதிபதிகளே அவங்க பக்கம் கொண்டு வர்றது, அவங்களுக்கு வேண்டியவர்கள் நியமிக்கிறது, எதிரானவர்களை நியமிப்பதே கிடையாது, என்ன சொன்னாலும் நியமிக்க மாட்டோம் என்ற முறையில வந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜுடிஷியரியை கைப்பற்றுவது அப்படின்ற வேலை ஒரு பகுதியளவு வந்து நடந்துருச்சு. இன்னும் மீதி இருக்கவங்களை மிரட்டுறது அப்படின்ற வேலை வந்து நடக்குது. அதற்கு உச்ச நீதிமன்றம் தலைவணங்கானது என்று நம்புவோம். அப்படி உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்துக்கு நின்னா மக்கள் கோடிக்கணக்கில் வந்து களத்தில் இறங்கி ஆதரவு அளிக்க தயாராக இருப்பார்கள் என்பதை திரும்ப திரும்ப வந்து நீதிபதிகள் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கான வரலாற்று கடமைக்கான ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதை சரியா செய்வார்களா அப்படின்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.